அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் இது எட்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. எட்ஜிங் இல்லாமல் பண்ணால் ரிஸ்க் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாங்க. நேக்கடா அப்படியே நம்ம இதில் இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீக்லி மந்த்லி இயர்லி லெவல் பவர்ஃபுல், அடுத்தது மந்த்லி லெவல், அடுத்தது வீக்லி லெவல். நான் 52 வாரத்தில் 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 6-8 வாரத்தில் 2 ட்ரேட் லாஸ் ஆகலாம், மீதி 4 ட்ரேட் என்ட்ரி கிடைக்காம போயிடலாம். மற்றபடி கம்பல்சரி என்ட்ரி கொடுத்து நம்மளுடைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் பொசிஷனில் நான் சொல்லி கொடுக்குறது. ஓகேங்களா? அனதர் மெத்தட், அது டோட்டலி வேற. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுக்குறோம் மேக்ஸாக இருந்து அப்படின்றது எது கேட்டாலும் நான் வந்து மேத்தமெட்டிக்கல் தான் போவேன். நம்ம போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாரு, ப்ரைஸ் ஆக்ஷனை பாரு, பேட்டர்னை பாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மந்த்துக்குன்னு அந்த வேல்யூ, அந்த வாரத்திற்குன்னு அந்த வேல்யூ தான் முக்கியம். ஏன்னா அதுதான் நம்பர் மாறாது என்னைக்குமே, மற்றதெல்லாம் மாறக்கூடியதுங்க. ஓகேங்களா? சரி, நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி துவங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நான் எனக்கு மெசேஜ் பண்ணவங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவங்களுக்கு பண்ணிட்டேன். என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் கிளாஸ். ஓகேங்களா? இது ஃபுல்லி மேத்தமெட்டிக்கலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அது சாதனை. சரி, இப்போ நம்ம வீக்லி லெவல்ஸ் பார்த்துருவோம். நான் இதில் வந்து ஷோ பண்ணக்கூடாதுங்க வேல்யூஸ் இதெல்லாம், அதனால் நான் வந்து வாய்ஸில் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 21,902 அங்கே வந்தால் பைனியர், அந்த இடத்துல வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட். அதுவே அதோடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னா 21,772. ஓகேங்களா? அது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. வீக்லியில் 50 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சாலும் வெளியே போயிட்டு உள்ளே வந்து மறுபடியும் எடுக்கலாம். அப்போ அது வந்து நான் பெரிய நஷ்டத்தை இருக்கும். அப்போ டே கேண்டில் எடுக்கும்போது பெரிய ஸ்டாப் லாஸ் வருன்றதுக்கு தான் மந்த்லியாக இருந்தானே வீக்லியாக இருந்தானே எல்லாமே எட்ஜிங்கோட எடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. புரியுதுங்களா? இதனுடைய மினிமம் டார்கெட்ஸ் 100 பாயிண்ட்ஸ். மினிமம் டார்கெட், குறைந்தபட்சம் நான் சொல்கிறது. புரியுதுங்களா? அது மந்த்லி ட்ரெண்டும் அது கூட இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? சரி, அதே போல் ரெசிஸ்டன்ஸ், இந்த வீக்குக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,428 போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 22,498 ஸ்டாப் லாஸ். டே கேண்டில் க்ளோசிங் பேஸு, அதை சார்ந்து பயிற்சி எடுத்து நீங்கள் வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.